ஆதிபராசக்தி அவனிந்திருந்த சேலையிலே முந்தின முடிவாரா சொருவா கண்டுபிடிச்சிருவாரு. நமக்கு தெரியாம அமுத அளந்துருவாரு. என்னபடி அளக்கார் என்று நாமல் கண்டுபிடிக்க வேண்டும் என்று பார்வதியா சேலம் முந்தியில சிக்கனும் முடிச்சு போட்டா எப்பொழுது சொல்லுவார் வருவார் என்று இதமாத்தா பார்வதியா கடவுள் எப்போ வருவார் என்று பார்வதியால் கண்ணுக்கேற்க பகவான் வந்தது கிடையாது. ஆனா அவர் படியளந்தது உண்மை. படியளந்தது உண்மை. யாருக்கு என்ன படியளக்காரு யாராலையும் கண்ணால பார்க்க முடியாது. இப்ப நமக்கு இன்னைக்கு படியளந்தது யாரு? இருக்காரே பூமரத்து சுடல. போரு 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 லேட் ஆகுதா? இன்னும் பானையை வைக்கல, உனக்கு என்ன லேட் ஆகுது? பொறுப்பா கொஞ்சம் பொறுப்பு. பரவாயில்லையே. ஆண்டவன் பகவான் அவர் படி இழந்தது உண்மைதான். ஆனா ஆதிபராசக்தி ஆண்டவனை அறியல. இந்த சிறப்பான நேரத்துல சிங்காரி மேடையிலே சிமலம் முடிஞ்சு எப்பொழுது சொல்லியிருந்தா இவர் படி இழந்தது உண்மைதான். ஆனா அவ கண்ணுக்கு இருக்க அழகலன்னா அவளுக்கு அகங்காரம் போகும். அன்னைக்கு எந்த உபசாரமும் எடுத்து வைக்கல. என் காலமெல்லாம் பகவான் இப்படித்தானே நம்ம கிட்ட போய் சொல்லுதாரு. இவர்கிட்டயா நம்ம இன்னைக்கு படி எடுத்து வைக்கணும் அப்படின்னு அவன் அலங்கோலமா கைலாசத்துக்குள்ள இருந்தான். பகவான் வந்தாரு. உபசாரத்தை காங்கலோட கைலாசத்துக்குள்ள மடமடமடமடன்னு போறாரு. ஏ பார்வதி, ஏய் பின்னாடி உனக்கு கோவம் என் மேல? புருஷன் முன்னாடி சந்தோஷமா இருந்தா ஒரு தடவை 10 தடவை சொல்லுவா, ஏயா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, ஏயா சாப்பிடுங்க, குளிங்க முதல்ல. சண்டை சடவிட இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், சொல்ல மாட்டான். ஏட்டி சோர் பொங்கலியா பொங்கல் தண்ணிக்கு வந்துட்டு வாயேன். அடி பிள்ளைய சாப்பிட்டு சொல்ல சாப்பிடும் சாப்பிடும் அப்படி கேட்கிற கேள்விக்கெல்லாம் எடக்கு மடக்கா பேசிக்கிட்டு இருப்பாங்க. எடக்கு மடக்கா ஆமா வைக்கணும். அன்னைக்குதான் கூட 2 சீரியல் பார்ப்பாங்க. நாடகத்தை விடாம பார்த்துட்டு இருப்பாங்க. அவரு நின்று சத்தம் கொடுத்துட்டே இருப்பாரு. இவன் என்னன்னே கேட்க மாட்டான். உனக்கு அமைச்சு போகும் காது யார காத வைக்க சொல்லுவேன். ஆமா நீ கொண்டாந்து கொடுத்தல உனக்கு பொங்கி பொறிச்சு உன்ன பொழுதுக்கு நான் தேடுறேன். உங்க அம்மா தானே சாப்பிடுறதா? உனக்கு தான் பெட்ரோல் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்பா. ஏன் என்னுடைய கொண்டாந்தாரு உங்க அம்மா கிட்ட தானே கொண்டாந்து கொடுத்த சம்பளத்தை உன் ஆத்தால போய் தெரிவிச்சு அப்படின்பா. அதனாலே பார்வதா தேவி பகவான் மேல கோபத்துல இருந்தா அலங்கூலமா
அளக்குது என்னோட இருக்கட்டும். இன்னைக்கு படி அளந்தியா அளக்கலையா? இந்த உண்மையை அதை சொல்லுங்கண்ணா. பார்வதி நான் அன்னைக்கு சொன்னேன், உங்ககிட்ட இன்னைக்கு சொல்றேன். நான் அசைந்தால் அசையும் அகில உலகம், நான் அகழ்ந்தால் அகழும் நான் படைத்த உலகம். என் அருள் இல்லாம உலகத்துல எந்த உயிரினமே வராது பார்வதி அப்படின்னு பகவான் சொன்னாரு. பார்வதி நம்பினாடா? பார்வதி என்ன என் மேல அப்படி என்ன சொன்னீங்க சொல்லு பாப்போம். நான் சிமிழ சேகரித்து 2 எறும்பு உள்ள பிடிச்சு போட்டு இந்த எறும்புக்கு என்ன படியடக்கி அதை நாம பாப்போம்னு சொல்லி என் முந்தையில நான் முடிஞ்சு எவ்வளவுக்குள்ள சொல்லி இருந்தேனே. யார்கிட்ட வச்சுக்கிட்டே உங்க பெறட்டும் உங்க ஊருட்டும் பொய்யும் பிராடும் உன் பித்தலாடு தனமும் அப்படின்னு அறமில்லாம வெளியில போய் சொல்லிட்டு வருவான். நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லுதான். நான் 2 கிளாஸ் வாங்கிட்டு நான் அங்க நினைக்கிறேன். தண்ணி கிளாஸ் வாங்கிட்டு நான் அங்க நிற்கேன். நீ சீக்கிரம் வந்துருமா. அத மாதிரி பாருங்க, சிவனறியான மாய செப்பு சிமிழல கிடையாது, அருணறியான மாய நீ வச்சிருக்க அரை சிமிழல கிடையாது. பார்வதி எங்க? ஏ பார்வதி முந்திய போல சிமிழ தோற அடைச்சு வச்ச உயிர் பட்டியா இருக்கா, பசி சாப்பிட்டு இருக்கான்னு பாரு அப்படின்னா. பார்வதாதேவி முந்தி சேலை எடுத்தா முந்தாடி சேலையை உழைக்கும் போது என் அம்மை ஆதி பராசக்தி சிவலை கையாளி திறந்தா எறும்புகள் எப்படி வருகிறது தெரியுமா? ஐயனே அடைத்து வைத்த எறும்பு ரெண்டும், அடைத்து வைத்த எறும்பு ரெண்டும் அருணுடைய அருளால் அமுதங்க வீடு சுத்தரம்ப கொண்டேன் சுத்தி சுத்தி வருவா, சுத்தி சுத்தி வருவதையா சுத்தனைய தேடுதையா. அத்தனையும் தான் பொறுத்து அத்தனையும் ஆரி சத்தியமோ எதுவும் ஆரி சத்தியமோ. பார்வதி பார்வதி செப்புக்குள் அடைத்து வைத்த செயலவர்கள் பட்டெடுத்து உறுத்தியது மாதிரி நீ செப்புக்குள்ள பிடிச்சு போட்டு அடைச்சு முந்திக்குள்ள முடிஞ்சு வச்சிருந்திய. என் மகிமையை பாத்தியா? என் மகிமையை பாத்தியா? நான் எந்த ரூபத்துல வருவேன், யாருக்கு எப்படி படி எடுப்போம்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சிவன் அருள் இல்லைன்னா இந்த உலகத்துல யாரும் வாழ முடியாது. இந்த சீவத்தையே அவர்கிட்ட கடன் தானே வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த சீவத்தை அவர் என்னைக்கு இந்த கொடுத்த கடத்தை கேட்காரோ அன்னைக்கு பொண்ணு போல் தூக்கி கையில கொடுத்துரும். மாட்ட முடியா? நீ மாட்டம்னு சொன்னாலும் அவர் விட மாட்டார், உன்னை கயிறு போட்டு எடுத்துட்டு போயிடுவார். அதனால பாத்தியா பார்வதி அப்படின்னா சித்தரம்மனுடைய மகிமையை கண்டு பார்வதாதேவி ஆண்டவனுடைய முகத்தை பார்த்து, என்ன சுவாமி ஆண்டவா பகவானே, இந்த கைலாச வாசல தரித்திருந்ததுனால சங்கரரே உண்மை பரிசு செய்து பார்த்தேன் ஐயா. பரிசித்த பாவத்தை போக்க இப்போ எனக்கும் ஒரு பாலக வேணும். ஏன் பார்வதி
என்ன பாலகனா முன்னாலே உனக்கு 2 குழந்தை கொடுத்தங்களாமா கொடுக்கிய நான் இல்லைன்னே சொல்லலையா உங்க மூத்த மகை விநாயகபுரமா தாய போல குணம் கேட்டு சந்தியங்கும் போய் அமர்ந்துட்டான் இளைய மகை வேலமுருகன் புறப்பெண் மேல் ஆசை கொண்டு புங்குருக்கடமெல்லாம் குதிரனுக்கடமா அமையட்டும்னு போயிட்டான் நான் தன்னந்தனியா இருந்ததுனால உங்களை பரிசு செய்தேன் ஐயா இந்த பாவத்தை போக்க எனக்கு பாலகன் வர வேணும் என்று பார்வதா தேவி எப்படி வரம் கேட்கிறாள் தெரியுமா சாமி ஆண்டவே பரவானே பரிசு செய்த நான் பாவம் போக்க பாலகனே எனக்கு வேணுமா மரவாளன பரிசு செய்த மரப்பாவனா போக இப்ப மரல வர வேணும் ஐயா கணவன் இல்லாத கை குழந்தை கேட்க புருஷன் இல்லாத புத்திரன் கேட்க மணவாளன் இல்லாத மணிப்பிள்ளை கேட்கிய அப்பேற்பட்ட குழந்தை கொடுக்க நான் தந்தை நானா அதை எப்படி இருப்பான் தெரியுமா நான் கணவன் இல்ல குழந்தை தந்தா இறங்க மாட்டா கையில இருக்க மாட்டா புருஷன் குழந்தை தந்தா
குழந்தை உனக்கு வேணுமா? கணவனுக்கும் மனைவிக்கு கலந்து இணைந்து சேர்ந்து பிறந்த பிள்ளையே உலகத்துல சொல்லி கேட்க மாட்டேங்குது. வளர்த்த கடை மார்புல வந்த மாதிரி என்னத்தை பெற்ற என்னத்தை வளர்த்த ஒண்ணு ஆறு வளர்க்க சொன்னா நாட்டை போல சீமையை போல நீயும் குழந்தைய பெற்றிருக்க வளர்த்திருக்க. பாத்தியா பாத்தியா கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போயாம வெளிநாட்டு போய் சொல்லுங்க. கல்யாணத்தை முடிக்கிறது முன்னாடி வெளிநாட்டு போய வேண்டியது. அப்படின்னு இப்ப நம்ம பிள்ளைகளே நம்மளை எதிர்த்துக்கிட்டு ஆனா ஆதிபராசக்தி கணவன் எல்லாம் கை குழந்தை வேணும், புருஷன் எல்லாம் புத்திர வேணும், மனவாளர் எல்லாரும் அடிக்குழந்தை வேணும் என்று கேட்டார். இப்படி பார்வதாதேவி கேட்ட பகவான் சொல்லுகின்றார், பார்வதி அப்பேற்பட்ட குழந்தை வளர்க்க வேணுமானா நம்ம கைலாசத்துல வடக்கு கோட்டையில 1000 மண்டபத்துல 32ஆம் தூணாதிலே முதத்தூண் தங்கத்தூண் பார்வதி. தூண்டாத மணிவிளக்கு சுடர்விட்டு எரிகிறது, அடங்காத மணிவிளக்கு ஆள் போல உயர்ந்தறி பார்வதி. அந்த மணிவிளக்கு அருகிலே போய் நீ மடியேந்தி தபம் இருந்தையானா உனக்கு முதலையாக நான் வந்து காட்சி தருவேன் அம்மா அப்படின்னு சொன்னார். சுடல பூலோகத்துல அவதாரம் செய்தார்னா எப்படி அவதாரம் செய்தார்? இந்த உலகம் தோன்றிய நாள் முதலாக உலகத்தை ஆண்டவன் படைத்து இந்த பூமி எல்லாம் சுமக்க வேண்டும் என்று பூமாதேவி அம்மாள் பூலோகத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் வடியளந்த மறைவோன் மாணிக்க கையிலே காத்துக் கொண்டிருக்கிறார். பூலோக மக்களை பூமாதேவி அம்மா சுமந்து கொண்டிருக்கார். அப்படி இருக்கக்கூடிய நாளையில இறப்பை தவிர வாழ்வில இறப்பு இல்லைன்னு அந்த காலத்துல ஆண்டவன் வரமுடிச்சான். அப்ப பூமி பாரம் அதிகமாகிட்டே இருக்கு, அவளால சுமக்க முடியல. உடனே பூமாதேவி தோல் வலிக்கு சுமை சுமக்க முடியவில்லை என்று கைலாசத்துக்கு ஓடி வருகிறார். அந்த காலத்துல பாருங்க, உலகத்துல பிறந்த நாமளுக்கு வயதாகி போகிறோம், ஆனா சாக்கால சாகுன்னு வராங்க. வயதாக வயதாக பூனை குருவி ஒரு சிட்டுக்குருவி மாதிரி நாம ஆயிடுவோம். வயது முதிர முதிர அப்ப வீடு கட்டும்போது தச்சுக்கு 1.25 மடம் சுவர் கட்டுவாங்களாம். எத்தனை மடம்? 1.25 அடி சுவர், 1.5 அடி சுவர் அந்த காலத்துல. இப்போ 3/4 அடி கட்டுக்கு மேல வேற கட்டே கிடையாது, கிடையாதுல்ல. அதனால அப்படி சுவர் கட்டும் போது அந்த சுவர்ல ஒரு சரியான மாடாக்குழி ஒன்று போடுவாங்க. அந்த மாடாக்குழியில நம்ம பூனை குருவி சிட்டுக்குருவி மாடி ஆனதுக்கு அப்புறம் அந்த மாடாக்குழியில நம்மளை தூக்கி வச்சு அதுக்கு மேல சாந்த போட்டு பூசி அதுக்கு கீழே விளக்க தூக்கி வச்சு விளக்கத்துவாங்க. நம்ம கண்ணு படக்கு படக்கு வெடுக்கு வெடுக்குன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கும். அதான் சொன்னா மதமதக்க தாடி உள்ள சைடு அந்த மதமதக்க தாடிக்குள்ள நம்மளை தூக்கி உள்ள அடைக்கிறாங்க அந்த காலத்துல. அப்ப சாவில்லைன்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? அப்ப நம்மளால சுமக்க முடியல அப்படின்னு பூமாதேவி கைலாசத்துக்கு ஓடியாரா. ஆண்டவா பகவானே, பூமி பாரம் அதிகமாச்சு, பூலோகத்தை என்னால சுமக்க முடியல, என்னால சுமக்க முடியல. அதனால பூமி சுமையை குறைச்சுதாங்க, எனக்கு தோழெல்லாம் வலிக்கணும் பகவான் கிட்ட கேட்டா. உடனே பகவான் கூப்பிட்டாரு, அம்மா ஏ பூமாதேவி இங்க வா, இன்னையில இருந்து உன்னுடைய சுமைவாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுட்டாரு. என்ன செய்தாரு? கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுட்டாருன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. பூமாதேவியும் ஆட்டமனும் பூலோகம் வந்துட்டார். கடவுள் பகவான் கைலாசத்துல இருக்கும் வள்ளுவ கடவுளை வரவழைத்தார். ஏ வள்ளுவா இங்க வாப்பா. பூமாதேவி அம்மா பூமி வார சுமக்க முடியலன்னு சொல்லி அடிக்கடி வந்து எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான். அதனால அவளுக்கு கொஞ்சம் சுமையை போய் குறைச்சு கொடுத்துட்டு வா. நான் எப்படி குறைச்சு கொடுத்துட்டு வரணும்? கைலாசத்தில் உள்ள வெள்ள குதிரை அழைச்சுப்போம், ஒரு ஒத்த மறுசுவண்ண தோல்ல போட்டுப்போம். அந்த குதிரை மேல போய் இருந்து நீ ஊரெல்லாம் வரை ஒசை அடிச்சுட்டு வா.
எப்படி பரிவசம் அடிக்கணும்? பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, கனிகள் மத்தரம் கனிந்த கனிகள். கனியிலும் கனிந்த கனிகள் மத்தரம் ஒரே ஒருன்னு சொல்லி கரை அடிச்சுட்டு வாப்பான்னு வள்ளுவ கடவுளும் மகமா வழி அனுப்பி வைத்தார். வள்ளுவ கடவுளும் ஒரு வெள்ளை குதிரையில ஒத்த முரசு பண்ண தோல்ல போட்டு உலகமெங்கும் பரியோசை அடிக்க வேணும் என்று எப்படி பறி கொடுக்கிறான் தெரியுமா? அந்த வள்ளுவ கடவுள கடவுள் சொன்ன வார்த்தையே முரசு பண்ண தோழி போட்டு வருவான். பிஞ்சிருக்கு காயிருக்கு கணியரு அடைந்த கணிகளை உருக உருக என்று உருக அறையத அடிப்பாரா. பறையெல்லாம் இருக்கும்போது வள்ளுவ கடவுளன் துஷ்டகார குழந்தைகள் சாமி என்று அறியாம கோட்டிக்காரனோ கோட்டிக்கார லூசுடா லூசு அரக்கு இருக்கண்டா அரக்கு இருக்கு. ஊருக்குள்ள அரக்கு இருக்கணும் வந்தா பிள்ளைக்காடு முழுக்கு இருக்குன்னு ஆயிடும். விரட்டிக்கிட்டே ஓடும். பின்னாலே போய் தலையை கட்டி தூக்கிட்டு எரியும். ஓடுத நாயை கண்டா முழுக்குத நாய்க்கு தொக்குதானே. முடிஞ்சுவோம் முடிஞ்சுவோம். எதுக்காம இருக்கிற பிள்ளைகளை இருக்கிற அளவுக்கு நாம தானே வச்சு கொடுத்தோம். நாம வைக்க போய் தானே நம்ம பிள்ளைகளை நம்மகிட்ட எதுக்கு இருக்கும் இருக்கும் இருக்கும். அதனால கிறுக்கை ஓடனோம்னா பிள்ளைகளோ பின்னாலே ஓடும். வள்ளுவ கடவுளும் அல்லையும் கட்டி மண்ணையும் தூக்கி கோட்டிக்காரனோ கோட்டிக்காரே லூசு 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 அப்படின்னு அள்ளி அள்ளி எரிஞ்சு சொல்லலாம். வள்ளுவ கடவுளுக்கு வலி பொறுக்க முடியாமல் மனம் பதறி வாய் உளறி வள்ளுவ கடவுள் எப்படி மாறி பலனை அடிக்கிறார் தெரியுமா? ஊரிர பின்சொலிர ஊரிர பின்சொலிர வாய் ஊரிர கனி ஊரிர உலக உலக என்று உலக மாறி பறை அடிப்பாரா. பூவில இருந்து காயில இருந்து பிஞ்சில இருந்து கனியில இருந்து கனி உதிர்ந்த கனிகளில் இருந்து ஆடு மாடு கன்று ஆளி கோழி குஞ்சு பச்சி பறவை அடைக்க படைக்க அடைக்க படைக்க பிள்ளைய கடவுள் சும்மா இருந்து சொன்னா அவர் மாறி பறை அடிச்சிருக்க மாட்டாரு. பூ இருக்கு பிஞ்சு இருக்கு காய் இருக்கு கனி இருக்குன்னு அடிச்சாரு. இருக்கும்னு சொல்லி அள்ளி எரிஞ்சு சொல்ல கல்லு கட்டி மேல தூக்கி அந்த வலி பொறுக்க முடியாம கோபமாகி வள்ளுவ கடவுள் வாய் வளரி அம்புட்டு உர 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 நடிச்சாரு. அப்படி தூக்கு தூக்கு அதோட சவுண்டே தனியா காக்கும். அரை அடி பார்ப்போம். கொடுத்த உடனே வள்ளுவ கடவுள் அவர் கொடுத்த பறையோசையினால அடைக்க படைக்க ஒரு நாளைக்கு 1000 கணக்கு லட்ச கணக்குல மாண்டு மடிச்சு போகுது. ஒன்னு ரெண்டு செத்தா நல்லடக்கம் பண்ணுவாங்க. வேற தெருவுல பெரியாத்தா போறேன்னா தெருவுல சின்னாத்தா போறான். வடக்கு தெருவுல மாமா போறாருன்னா தெற்கு தெருவுல மச்சான் போறாரு. ஏன்னா அவருக்கு என்னல செஞ்சிச்சு
ஏல இப்பதான் அவன் மாமன் தூக்கிட்டு போய் நல்ல அடக்கம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குடைய மச்சான இது என்னப்பா கொடுமையா இருக்கு. அப்படின்னு தெற்கு தெருவுல, வடக்கு தெருவுல, மேல தெருவுல, கீழே தெருவுல ஒரு ஊரு இருந்தா தெரு 10 தெரு இருக்கும். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் செத்தா என்னைய செய்வாங்க. இப்ப காலி யுகம் காலத்துல முதல்ல புளிய வெட்டி குடிக்குள்ள போட்டாங்க. இப்ப நம்மள யாராச்சும் குடிக்குள்ள போட்டாங்களா? தீய எரிச்சு மறுநாள் காலையில சாம்பார் அள்ளி கரைச்சிருந்தாங்க. எத்தனை ஆயிரத்துல 7,000. அதனால அகில உலகத்தை எல்லாம் படைத்து இந்த மக்களை நாமளால நல்லடக்கம் அப்படின்னு இழுத்து 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 படத்த ஈசானியத்துல அவன் நெல்லுமுறை அடைஞ்ச மாதிரி அடைஞ்சிட்டாரு. அடிக்கிற வெயிலுக்கும் நேற்று செத்தவன் இன்னைக்கு காலையில வரைக்கும் வச்சிருக்க முடியாத. இப்ப ஐஸ் பெட்டி வச்சிருக்கோம். 5 நாளைக்கு ஒரு வாரத்துக்குனால அவர் வச்சுக்கலாம் ஒண்ணும் பண்ணாது. அந்த காலத்துல இப்ப ஐஸ் பெட்டியெல்லாம் கண்டுபிடிக்கல. இப்ப உயிர் போச்சுன்னா உடனே தூக்கணும். கூட்டிட்டா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்கலாம். இல்லன்னா சொல்லுவான் ஏல நேற்று செத்தவன் என்ன வச்சிருக்கேன் வாட வந்துருக்கலால மவன் என்னைக்கு வர போறான் வருவான் மவன் தூக்குறல அவனை அப்படிம்பாங்க. அப்ப இந்த அடிக்கிற வெயிலுக்கு அந்த பிணமானது அதனுடைய திரையம் டப்பு டப்புன்னு வெடிச்சு அதனுடைய ஊர் வாட தாங்க முடியல. சவ வாட பிணவாட பூமாதேவி அம்மாளுக்கு பொறுக்க முடியல. ஏப்பா போச்ச மோசம் போச்ச. உயிர் சுமையத்தான் கடவுள்கிட்ட போய் குறைக்க சொன்னோம். இப்ப உயிர் சுமை குறைஞ்சு பிணச்சுமை அதிகமாச்சு. உயிர் சுமையை கூட நம்மளால தாங்கி கிடலாம். இந்த பிணவாடை நம்மளால தாங்க முடியாதியா என்ற அம்மைய ஆதிபராசக்தி பூமாதேவி கைலாசத்துக்கு ஓடி ஓடி வாரா. ஆண்டவா பகவானே பிணச்சுமையோ அதிகமாச்சு சுவாமி, பிணச்சுமையை குறைத்து தாங்க என்று கேட்டா பிணச்சுமையை குறைப்பதற்காக வேண்டிய ஆண்டவன் பகவான் சிவபெருமான் அந்த பூமாதேவிக்கு எப்படி வாக்கு கொடுக்கிறான் தெரியுமா? ஏ அம்மா அம்மா பூமாதேவி, அம்மா அம்மா பூமாதேவி பிணச்சுமைய குறைத்துட்டார். பிள்ளைய பிறக்க போறே பிணச்சுமைய குறைத்துட்டார். சுடலையா பிறக்க போறே சுருதிய நான் கட்டுத்தாரே. மாயாண்டியா பிறக்க போறே மாயாண்டியா நான் பையனத்தை காக்க போறேன். சுடலையாக பிறந்தினாரா சுடுகாட்டு பேச்சியா பேச்சியாக நாம் மாயாண்டியா நீ பிறந்த பேச்சியாக நாம் கழித்தார் கொடுத்தார் கழித்தார் வருவதற்கு வெளிவடுத்தார். பக்கத்துல வச்சிருக்காரு. மையாரம் போனோம்னா ஒத்தையில போக முடியுமான்னு இப்ப சாமி வேட்டைக்கு போனோம்னா 4 சாமி தான் போகுது. அந்த காலத்துல ஒரு சாமி தான் பேருக்கு பயம் இல்லாம. இப்ப துணைக்கு 2 பேரு. இப்ப உள்ள சாமி பேசிக்கிட்டே போகுது. எங்க ஊர்ல கொடை நடந்துச்சு கருப்பசாமி கோயில்ல. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சாமி 12 மணிக்கு வேட்டைக்கு அனுப்பி வச்சாங்க. வேட்டைக்கு போன சாமி விடிய விடிய வரல. ஒரு சாமி எங்கேயோ தொலைஞ்சு போச்சு. அந்த ஒரு சாமி வரட்டும் இந்த சாமி காத்துக்கு நின்று இருக்கு. கடைசியில 2 சாமி விடிய காலம் 4 மணிக்கு வருது.
சாமி கூட எப்ப கொடுக்க சாமிக்கு 6 மணிக்கா பாத்தீங்களா பாத்தீங்களா அப்ப சாமி எங்கேயாச்சும் இருந்து கொண்டு நம்மள விட்டுரும் அதனாலதான் அவ்வளவு லேட் ஆகும் அதுக்குதான் பய பக்தியோட பட்டு பணிந்து தெய்வத்துக்கு பயந்து பரிபூர்ணமா இருக்கணுமா பரிபூர்ணமா எந்த ஒரு ஆசையும் மனசுக்குள்ள இல்லாம அப்படியா பரவாயில்ல பரவாயில்ல அப்ப அப்படி போக வேண்டும் என்று நீ சுடலையா பிறந்தா நான் சுடுகாட்டு பேசி அனுப்பு மாயாண்டியா பிறந்தா நான் மையான பேசியாக பிறப்பேன் என்று அகழித்தார் வரம் கொடுத்தார் வரம் அகழித்தார் வரம் கொடுத்தார் அங்க தூண்டாத மணிவிளக்கு சுடர்வி தெரிகிறது ஐயா.